பேக் டு டிஜே வ்ளாக்ஸ். இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா ரமலான் சீரிஸோட நாள் இன்றைக்கி 15. இன்றைக்கி 15வது நாள், 15வது நோன்பு. எங்கள் அம்மா சகருக்கு என்ன செஞ்சுருக்கான்னு போய் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோக்கு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க என்ன செஞ்சுருக்கான்னு பார்த்தாரு. ஓகே, என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? இது தண்ணி எப்பயும் போல். இன்னும் டப்பாலாம் நிற்கிது. பூரி பூரி வச்சுருக்காங்க. இது நைட்டு செஞ்சாங்க. பூரி வச்சுருக்காங்க. ஒயிட் ரைஸ், சாப்பாடு இருக்குது, பூரி இருக்குது. பூரி சாப்பிடுவோம் மஞ்சி. அப்புறம் என்னடா இது, முட்டை ஒரு தினுசாக இருக்குது. வேக வைக்கும் போது உடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, சாப்பிடலான்னு போகிறோம். போல தயிர், புஷ் டப்பா, இது குழம்பு, புளிக்குழம்பு வச்சுருக்காங்க. புளிக்குழம்பு. சரி, எல்லாமே இருக்குது. போய் சாப்பிடுவோமா? சாப்பிடலாம். ஓகே கைஸ், எல்லாம் கரெக்டாக இருக்கா? வீடியோவில் எப்படி இருக்குது? ஃபைட்டிங்கில் எப்படி இருக்குது? தெரியுதா அக்காவா? நம்ம பூரி சாப்பிடுவோம் இன்னைக்கு. ரொம்ப நாள் ஆச்சு. சகருக்கு சாப்பிட்டது ரொம்ப நாள் ஆச்சு. நைட்டுக்கு தான் சாப்பிட்டேன். ஒன்று வச்சுக்கிறேன். இன்னைக்கும் ஜக்கோட தான் நடிக்க போகிறேன். பிஸ்மில்லா. மசால் முடித்து எல்லாத்தையும் தெரிச்சு. மசால் எடுத்து வைக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன். நைட்டு மசால் செஞ்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. இப்போ புளிக்குழம்புக்கு பூரி, காம்பினேஷன். உங்களுக்கு பிடிக்குமா? நம்ம சாப்பாட்டுக்கு போயிடலாம். டைம் சொல்ல மறந்துட்டேன். சாம்பார் சாப்பிட்ருக்கேன். டைம் சொல்ல மறந்துட்டேன். மணி பார்த்தீங்கன்னா 3:55. இதா 3:55. சாப்பாடு ஒன்றா போட்டேன். இது தயிருக்கு அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் சாப்பாடு குழம்பு மட்டும் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டு அப்படியே தயிர் போட்டுக்கலாம். ஏதோ பட்டாணியா, தட்டைப்பயிறுன்னு நினைக்கிறேன். இது தட்டைப்பயிறு குழம்பு. எனக்கு இந்த பயிர் வகை, அப்புறம் அந்த பருப்பு வகை, அதெல்லாம் பேர் தெரியாது. தெரிஞ்சதை சொல்கிறேன் உங்களுக்கு, அவ்வளோதான். இது தட்டைப்பயிறுன்னு தான் நினைக்கிறேன். தினுசான முட்டை. ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரில, உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் முட்டை. நம்ம தயிர் இருந்தால் தான், தயிர் தான் அது பெஸ்ட். நம்ம குழம்பு வந்து லைட்டாக ஊற்றி சாப்பாடு டேஸ்ட் மட்டும் பார்த்தியாச்சு. தயிர் தான் அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம சாப்பிட்டோம். ஏன்னா நம்ம ஒரு பூரி வேறு சாப்பிட்டோம் இல்லையா, அதனால் போதும், நிறைய சாப்பிட வேண்டாம். உப்பு கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்லாம். இப்போ அதிகமாச்சு, முடிஞ்சது கதை. இதுவும் இல்லை, தயிர் கூட தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணலாம். அப்பாடா அது இருந்தாலும் சரி, ஏதாவது டிஷ் செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி. உப்பு அதிகமாச்சு, முடிஞ்சு. கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்ருவேன் எப்படியாவது. கேமரா கொஞ்சம் நவுந்துச்சு, அதனால் கரெக்டாக தெரியுதா? எல்லாம் பர்ஃபெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். அவிச்ச முட்டை ஒரு முட்டை போயிடுச்சு. ஆனால் வினோதமான முட்டை சாப்பிட்டாச்சு. ஒரு முட்டை, 2வது முட்டை. ஓகே கைஸ், சாப்பிட்டாச்சு. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. நம்ம என்ன சாப்பிட்டோம்னா புளிக்குழம்பு, முட்டை, அவிச்ச முட்டை, அப்புறம் பூரி சாப்பிட்டோம், தயிர், சாப்பாடு. நாக் அவுட் பண்ணி வச்சு வேறு என்ன இருந்துச்சு சாப்பாடு. நல்லா இருந்துச்சு சாப்பாடு, சாப்பிட்டாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 4:10. சரிதா, 4:10. எப்பயும் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இஃப்தார் வீடியோ வருது, அடுத்து இஃப்தார் வீடியோவை பார்த்துட்டு, எப்பயும் சொல்கிறது தான், இஃப்தார் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இதெல்லாம் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நோம்பு திறக்க கலெக்ட் பண்ணலாம். வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம கேமரா முன்னாடி உட்காந்தாலே பேசிக்கிட்டே இருக்கோம். என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாக வந்து முதல்ல ஃபியராக இருந்துச்சு கேமரா முன்னாடி வந்து பேசுகிறக்கே. இப்போ கேமரா முன்னாடி வந்து பேச்சு மட்டும்தான் வருது. நம்ம அடுத்து இஃப்தார் கலெக்ட் பண்ணலாம். பாய் 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 பாய். ஹாய் கைஸ், நோம்பு திறக்க டைம் ஆயிடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா 6:29. இன்னும் 3 நிமிஷம் இருக்கா? ஆமாம், இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. நம்ம துவா செஞ்சுக்கலாம். 6:31 நம்ம ரெடி பண்ணிக்கணும். டைம் ஆயிடுச்சு. நோம்பு தரங்க சொல்லலாம்.
இன்னைக்கு வாய் ரொம்ப காஞ்சிருச்சு சரிதா. இன்னைக்கு என்னென்ன இருக்குன்னா மறுபடியும் முதல்ல இருந்து இது வந்து இன்னைக்கு ஸ்பான்சர் எங்கள் அக்கா வாங்கி கொடுத்தாங்க. வடை இருக்குது, சிக்கன் ரோல் இருக்குது, உளுந்த வடை, ஒரு பஜ்ஜி, அப்புறம் பிளாக் காஃபி. இது சூடான காப்பி. அப்புறம் ரோலுக்கு கொடுத்த டிப்பு இருக்குது. இது புதினா சட்னி, இது வந்து டொமேட்டோ சாஸ், இது பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி தண்ணி. இப்போ நம்ம நோம்பு கஞ்சி சாப்பிட்டு பார்த்துடலாம். தெரியுதா? இன்னைக்கு நல்லா இருக்குது. அதான் சமயம். இன்னைக்கு மெயின் ஹீரோ நம்மளோட வெஜ் ரோல். இவ்வளோ பெருசாக இருக்குது. வெஜ் ரோலா? சரி, சிக்கன் ரோல். சாரி, சின்ன கரெக்ஷன், சிக்கன் ரோல். சிக்கன் தெரியுதா? சிக்கன் இல்லை முட்டைக்கோஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு தனியாக சாப்பிட்டு பார்ப்போம். சவுண்ட் பயங்கரமாக இருக்கும். ASMR மாதிரி இருக்கும். இப்போ டிப்போட அடிச்சு பார்ப்போம். இதுதான் மார்க். இதெல்லாம் நார்மல் தான். இது எப்போயும் சாப்பிட்றது தான். வச்சுருங்க. பஜ்ஜிக்கு அவங்க கொடுத்த டிப் அடிக்க சூப்பராக இருக்குது. பிளாக் காஃபி சூடாக இருக்குது. அப்புறம் குடிச்சுக்குவோம். ரொம்ப சூடாக இருக்குது. வடையை அங்கிட்ட போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இது கீரை வடையா பருப்பு வடையா? கீரை வடை. கீரை வடை மாற்றி சொல்லிட்டேன். பருப்பு வடை, கீரை வடை. ஆனால் ஒன்று நல்லா தெரியுது. 10 நோம்பு வரைக்கும் ஈஸியாக கொண்டு வந்துட்டேன் டயட்டோட நோம்பை. 10 நோம்புக்கு அப்புறம் முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே கைஸ், நான் போய் சாப்பிட்றேன். பிளாக் காஃபி இருக்குது, மறந்துட்டேன். பிளாக் காஃபி போய் சாப்பிட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவே முடிய போகுது, இருந்தாலும் நீங்கள் கடைசியில் பார்ப்பீங்க. ஒரு சில பேர் இப்படி இருந்து இப்படி ஓட்டி பார்ப்பீங்கல்ல, அதனால சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.